ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். மகர ராசிக்கான வார ராசிகளை பார்க்கலாங்க. மகர ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துல வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்றார். இருந்தாலுமே மகர ராசிக்கு தொழிலில் முன்னேற்றங்கள், தொழிலில் லாபங்கள், தொழிலில் அதாவது புதுசா தொழில் தொடங்குறதுக்கான ஒரு முயற்சிகள் இந்த டயத்துல மகர ராசிக்காரங்க இறங்குவீங்க. அதுல வெற்றிகளை மட்டுமே பார்ப்பீங்க. ஏன்னா தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துலதான் பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றாருங்க. மிக மிக சிறப்பு. அது மட்டும் இல்ல, உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவருமே தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்துல சுக்கிர பகவானுடன் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கின்றார். அப்போ இந்த டயத்துல தொழில் வாய்ப்புகள் நீங்க நினைச்ச மாதிரி நல்லபடியா வரும். ரொம்ப நாள தடைகள் இருந்தது, தாமதங்கள் இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். ஒரு இடத்துல ஒரு பேங்க்ல லோன் போட்டிருந்தேன், இல்லைன்னா ஒரு இடத்துல கடன் கேட்டிருந்தேன், இதெல்லாமே அமையாம இருந்தது அப்படின்னு ஒரு கஷ்டப்பட்டு இருந்த மகராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்துல நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள்ல லாபங்கள் வரும். தொழில் தொடர்பான முயற்சிகள்ல வெற்றிகளை மட்டுமே பார்ப்பீங்க. ஜவுளி கடை வச்சிருக்கிறவங்களுக்கு, ஜுவல்லரி கடை வச்சிருக்கிறவங்களுக்கு, சின்ன சின்ன வியாபாரம் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய தொழில் லாபங்கள் அதிகரிக்கும். ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்களா, அப்படி ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, அதாவது புதுசா பொறுப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். ஓகேங்களா? அந்த பொறுப்பை எடுத்து வச்சுட்டு வேலை பார்ப்பீங்க. அதன் மூலமா சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். பதவி உங்களை தேடிக்கொண்டு வரும். பதவியும் பட்டங்களும் தேடிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு தொழில் பண்ணவங்களுக்கு தொழிலும் முன்னேற்றம். ஆனா தொழில் ரொம்ப கவனமா இருந்துவோங்க. அதாவது எப்ப நம்ம சிறப்பா நடக்கும், சூப்பரா நடக்கும்னு சொல்றாங்களோ அந்த டைத்துல ரொம்ப கவனமா நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சுமாரா தாங்க நடக்கும் அப்படிங்கிறப்போ நமக்குள்ளேயே நமக்கு அது ஒரு அந்த அவேர்னஸ் வந்துடும். ஏன்னா சுமாரா தான் நடக்குன்னு சொல்றாங்க, நம்ம பார்ப்போமே, நம்ம பெரிய ஒரு சாய்ச்சி காட்டுவோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 எச்சரிக்கை தன்மை நமக்கு வந்துடும். ஆனா சூப்பரா நடக்கிற தொழில் அப்படி பண்ணலாங்க இப்படி பண்ணலாங்க அப்படின்னா அது ஒரு மிதப்பு வந்துடும். அதான் நடக்குன்னு சொல்லிட்டாங்களே, அதான் தானா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம். அந்த டயத்துல தாங்க நம்ம ரொம்ப கவனமா இருக்கும். ஓகேங்களா? அந்த டயத்துல மட்டும் நீங்க கவனமா இருந்துவோங்க. அப்புறம் பாருங்க, தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும். பெரிய 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 பிசினஸ் மேன் எல்லாருமே மகர ராசிக்காரங்க தாங்க இருக்காங்க. அப்போ இந்த மகர ராசிக்காரங்க மூலமா தான் ரொம்ப பேருக்கான வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போ உங்க அலுவலகத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு உங்களால முடிந்த உதவிகள், அவங்களோட மனசு சந்தோஷப்படுற விஷயங்கள் எல்லாமே பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, பிசினஸ்ல எகுடுதகடான முன்னேற்றங்கள் வரும். மகர ராசிக்கு பெரிய லெவல்ல முன்னேற்றங்கள் வரும். பெண்களை அனுசரிச்சு போங்க. உங்க ஆபீஸ்ல வேலை செய்ய பெண்களுக்கு அதிகப்படியான சலுகைகள் கொடுங்க. ஓகேங்களா? அவங்க மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா அது தொழில சின்ன சின்ன விஷயங்களை பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? மகளிருக்கு பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் மகர ராசிக்காரங்க செய்யும் போது தொழிலில் முன்னேற்றங்கள், தொழிலில் லாபங்கள், எடுத்துக்கிட்ட வேலையில சக்சஸ் மட்டுமே பார்ப்பீங்க. ஓகேங்களா? பக்கபலமா நிற்கும். மிகப்பெரிய சக்தி அது பக்கபலமா நின்று உங்களுக்கு எல்லாத்துலயுமே சக்சஸ் கொடுக்கும். இந்த வாரத்துல 7ஆம் தேதி 8ஆம் தேதி தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். வேலைகளில் வெற்றிகள், எடுத்துக்கிட்ட வேலைகள் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் திறமையா செஞ்சு முடிச்சிருங்க. பட்டங்கள் பதவிகள் தேடி வரும். மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள் இந்த நாட்களில் கொடுக்கும். இந்த நாட்கள்ல முக்கியமான விஷயங்களை எல்லாமே பண்ணுங்க. அதுல வெற்றிகளை மட்டுமே பார்ப்பீங்க. அப்புறம் 9ஆம் தேதி 10ஆம் தேதி பிசினஸ் சம்பந்தமான விஷயமா ஒரு டிராவல் பண்ணுவீங்க. ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை டிராவல் பண்ணுவீங்க. இந்த டயத்துல பண விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால செலவுகள் செய்யும் போது ரொம்ப கவனமா நிதானமா பார்த்து பண்ணுங்க. எது தேவை எது தேவையில்லை அந்த 2 விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தேவையில்லாததுக்கு செலவு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? தேவையானதற்கு மட்டும் செலவு செஞ்சோம்னா அந்த விரயத்தில் குறைவு ஏற்படும். அப்போ நமக்கு லாபம் தானே. அப்புறம் பாத்தீங்கன்னா 11, 12 இந்த நாட்கள் மனசும் உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும். எல்லா வேலைகளும் ரொம்ப அழகா பார்த்துருவீங்க. இந்த நாட்கள் முக்கியமான வேலைகள் இந்த நாட்களை நீங்க பாத்தீங்கன்னா அதுல பெரிய ஒரு வெற்றிகளை பார்ப்பீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி வரவுகள் தேடிக்கொண்டு வருங்க. ஓகேங்களா? வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாட்கள் இந்த நாள் 13ஆம் தேதி. இந்த நாட்கள் பாத்தீங்கன்னா ஜவுளி கடை வச்சிருப்பீங்க, இல்லைன்னா ஜுவல்லரி கடை வச்சுக்கோங்க. அது சின்ன சின்ன வியாபாரம் பண்றவங்க இருந்தாலும் சரிதான். அப்போ சண்டேவே இருந்தா கூட அந்த நாட்களை தானே மக்களுடைய கூட்டமே அதிகமா இருக்கு. ஒரு ஜவுளி கடையா இருந்தாலும் சரிதான், பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்குமே அந்த நாட்கள்ல வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாள் இந்த நாள் உங்களுக்கு மகர ராசிக்கு. அதனால இந்த வாரத்துல எந்தெந்த நாட்கள் சொன்ன இல்லைங்களா, இதெல்லாமே கரெக்டா பார்த்து அந்தந்த நாட்கள் அந்த விஷயத்தை நீங்க பண்ணீங்கன்னா பெரிய லெவல் சக்சஸ் பார்க்கலாம் மகர ராசிக்காரங்க. இது வரைக்கும் மகர ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம்.
மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா மகேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க